வீட்டில் இருந்த எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க்கை செய்ய உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தாலே போதும். இந்த ஒர்க்கை வீட்டில் இருந்து யார் வேணாலும் செய்யலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னு யார் வேணாலும் இந்த ஒர்க்கை பண்ணலாம். இவங்க கிட்ட இந்த ஒர்க்குக்கு லிமிட்டெட் வேக்கன்சியே இருக்குது. இன்னும் இந்த ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் நம்பர் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒர்க்கோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ்க்கு எப்போவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த தொழிலுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரமே நம்ம வேலை செஞ்சாலே போதும். இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹைட்ரோஃபோனிக்ஸ் பிஸ்னஸ். இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் என்னென்னா மண்ணில்லா விவசாய முறைன்னு சொல்லுவாங்க. இந்த விவசாய முறையில் மண்ணே இல்லாமல் இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணலாம். இந்த விவசாயத்துக்கு காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த மண்ணில்லா விவசாயம் எப்படி பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ப்ராஃபிட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மண்ணில்லா விவசாய முறை எப்படி பண்ணுறாங்கன்னா, மண்ணே இல்லாமல் செடிக்கு தேவையான தண்ணியும் கனிம வளத்தையும் மட்டும் நம்ம செடிக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது நமக்கு குறைஞ்ச இடத்துல அதிக விளைச்சல்லாம் பெறலாம். இந்த விவசாய முறையில் பூச்சி தாக்குதல் இருக்காது. வேஸ்ட்டு செடின்னு சொல்லுவாங்கள்ல, களை எடுக்கணும்னு அந்த வேலை இருக்காது. நோய் தாக்குதல் இருக்காது. இதனால் நமக்கு 100% உற்பத்தி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் வளர்க்குறதுனால தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் மறுசுழற்சி செஞ்சுக்கலாம். இதனால் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. 1 ஏக்கர் மண்ணில் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய தண்ணியை இந்த முறைப்படி 5லேருந்து 7 ஏக்கர் அளவில் விவசாயம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட்டு செடி வளராததால் வேலைக்கு ஆள் வச்சு களை எடுக்கணும் தேவையில்லை. வருஷம் முழுவதும் இந்த முறைப்படி செடி பழ வகைகளை விளைவிக்கலாம். இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது மழை வந்துடுமோ இல்லை அதிகமாக வெயில் அடித்து செடியெல்லாம் வாடிடுமோன்னு பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது ஒரு சின்ன இடம், வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஓட்டை போடணும். பைப்போட 2 சைடில் இருக்கிற கேப்பையும் மூடணும். ஒரு பைப்லேருந்து இன்னொரு பைப்புக்கு தண்ணி போகிற மாதிரி பைப் செட் பண்ணணும். நமக்கு எவ்வளவு லைனு, எவ்வளோ ஹைட்டுக்கு இப்போ 3 லைனில் இல்லை 5 லைனில் வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி இரும்பில் ஸ்டாண்டு செய்யணும். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன செடியை ஹோல்ஸ் போட்ட இடத்துல வச்சுட்டு தண்ணி நேராக செடிக்கு படுற மாதிரி செட் பண்ணணும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது கீரை வகைகள், கேரட்டு, இஞ்சி, தக்காளி, பீட்ரூட், கம்பு, மக்காச்சோளம்லாம் விளைவிக்கலாம். 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ நம்ம கீரை விளைவிக்கிறோன்னா கீரையை 25 நாளில் வளர்ந்து அறுவடை ஆகிடும். 300 ஸ்கொயர் ஃபீட்டில் 500 கட்டு வரைக்கும் வரும். ஒவ்வொரு முறை நம்ம அறுவடை பண்ணும்போது வேரோட அறுவடை பண்ணாமல் வேரை மட்டும் விட்டுட்டு கீரையை மட்டும் நம்ம அறுவடை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது 7 நாளைக்கு ஒரு முறை நம்மளால் அறுவடை பண்ண முடியும். 90 நாள் வரைக்கும் நம்ம கீரையை வளர்க்குறோன்னா 90 நாளில் இந்த மாதிரி பண்ணும்போது 10 முறையாச்சும் நம்மளால் கீரையை அறுவடை பண்ணலாம். ஒவ்வொரு டைமுக்கும் 500 கட்டு அறுவடை பண்ணலாம். 10 முறைக்கு 5000 கட்டு நம்மளால் 90 நாள் வரைக்கும் அறுவடை பண்ண முடியும். ஒரு கட்டை 10 ரூபான்னு சேல் பண்ணலாம். 5000 கட்டுக்கு 50,000 ஆகுது 3 மாதத்துக்கு. தண்ணி கனிம வளத்துக்குன்னு ஒரு 10,000 நம்ம செலவு பண்ணாலும் 40,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸை சின்ன அளவில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்த பிறகு பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.